மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, சின்ன சின்னதாக தக்காளி 2, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கும் போது 1 ஸ்பூன் குருமிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை கூட சீரகம், மிளகு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டோம். 1 ஸ்பூன் குருமிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்தா போதும். இப்போ பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், 4 கிராம்பு, பட்டை, இஞ்சி இப்போ இது எல்லாமே நம்ம வதக்குனது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கு. மட்டன் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4-5 ட்ரிப் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வதக்குனதெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மட்டனை போட்டு நல்லா வதக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மட்டனை வதக்கணும். கறி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்திடலாம். அதோட இது கூட கொஞ்சம் தண்ணியும் நல்லா சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு. நம்ம வெங்காயம், தக்காளியில் வதக்கி இறக்கி வச்சதுக்கப்புறம் இதை நம்ம சேர்க்கணும். நான் சேர்க்க மறந்துட்டேன். இப்போ சேர்த்திக்கிற கிரேவியில் அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விசில் வர வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் விசில் வரணும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு விசில் 10 நிமிஷம் விசில் வரணும். ஃபஸ்ட்டு விசில் வந்துருச்சு. இதிலிருந்து ஒரு 10 நிமிஷம் விசில் வந்தோன்னே நாம் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். குக்கரை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சீக்கிரமாக விசில் இறங்குறதுக்கு நம்ம இப்படி குழாய் கடியில் குக்கரை காட்டினா அந்த ஆவியெல்லாம் போயிடும். ஸ்லோவில் வச்சுக்கலாம். பைக்கு நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டேன். ஸ்லோவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி குக்கர் மேலே தண்ணி விழுகிற மாதிரி காட்டிட்டிங்கன்னா அந்த ஆவியெல்லாம் போயிடும். சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். பாருங்கள், ப்ரெஷர் இல்லாமல் இருக்குது. ஒரே நிமிஷத்தில் இப்போ அடுப்பில் வச்சுட்டு குக்கரை நம்ம விசில் எடுத்துடலாம். விசில் எடுத்துட்டு குக்கர் ஓப்பன் பண்ணலாம். 10 நிமிஷம் விசில் நல்லா மட்டன் வெந்திருக்கு. இப்போ இது கூட நான் தேங்காயை பாலாக எடுத்து வச்சிட்டேன். ஒரு 200-250 மில்லி இருக்கும். அதை ஊற்றிக்கிறேன். நீங்கள் தேங்காய் நல்லா நைஸாகவே அரைச்சிருந்தா அப்படியே கூட சேர்த்திக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும்.
ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. தாளிக்கிற கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் போதும். கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்து குழம்புல சேர்த்திக்கலாம். குழம்புல சேர்த்திக்கிறேன். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மணக்க மணக்க சுவையான மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காய் வந்து நம்ம ஃபுட்டில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம்தான் அடுப்பில் இருக்கணும். எந்த அளவுக்கு ஹீட் பண்ணுறோமோ தேங்காயை, அது வந்து பேட் கொலஸ்ட்ராலாக மாறிடுன்னு சொல்கிறாங்க. அதனால் தேங்காய் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.